Hey guys, welcome back my channel. நான் உங்க ஏஜே. நீங்க எல்லாரும் நல்லா இருப்பேன்னு நினைக்கிறேன். நாங்களும் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். இன்னைக்கு நம்ம எங்க போறோம்னா புதுசா கார் எடுக்க தான் போறோம். இந்த கார் வந்து நம்ம ஓன் பர்பஸ்க்காகவோ நம்ம பிசினஸ்க்காக தான் இந்த கார் எடுக்க போறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு நம்ம கார் எடுக்க தான் போறோம். வாங்க போகலாம். போக என்னென்ன நடக்குதுன்னு சொல்லி மறக்காம இந்த வீடியோல கண்டினியூ பண்ணிட்டே இருக்கேன். போலாமா? ஓகே கேஸ், இப்போ நம்ம கார் எடுக்க நம்ம ஷோரூமுக்கு கிளம்பியாச்சு. ஷோரூம் எங்கே இருக்குன்னா நம்ம புது பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே நம்ம ஜெயகிருஷ்ணா மாருதி சுசுகி ஷோரூம் அங்கே தான் லொக்கேட்டாக இருக்குது. இங்கேருந்து கரெக்டாக 10 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே தான் இப்போ நம்ம கிளம்புறோம். நம்ம இப்போ கரெக்டாக ஷோரூமுக்கு முன்னாடி வெளியே தான் இருக்கோம். மாருதி சுசுகி ஜெயகிருஷ்ணா மாருதி சுசுகி ஷோரூம்குள்ளே இருக்கும். இப்போ நம்ம உள்ளே போய் என்னென்ன கார்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம ஆர்டர் பண்ண கார் ரெடி ஆகிடுச்சா இல்லையான்னு நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நம்ம ஷோரூமுக்குள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்து நம்ம கார் ரெடி ஆகிடுச்சான்னு கேட்டதுக்கு ஒரு ½ hour வெயிட் பண்ண சொன்னாங்க. அதனால் நம்ம வெயிட்டிங் ஹாலில் வெயிட் பண்ணுறதோ அங்கே வந்து பாப்பாக்கில் சர்க்கஸ்லாம் போட்டுருந்தாங்க. பாப்பா ஜாலியாக ஆடிட்டு இருந்தாங்க. ஃபைவ் நிமிஷத்தில் கார் ரெடியாருன்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி ஃபார்மாலிட்டிஸில் இருக்குன்னு சொல்லிட்டு நம்மள்ட்ட எல்லாம் கையெழுத்து வாங்கிட்டு இருந்தாங்க. நானும் சந்தோஷமாக கையெழுத்து போட்டு கார் வாங்க போகிறோமே ஒரு சந்தோஷத்தில் போனேன். அப்புறம் வந்து காருக்கு வந்து பூஜை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களே எல்லா காருக்கு பொட்டெல்லாம் வச்சுட்டு பூஜை போட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம காருக்கு அவங்க பூஜை பண்ணது சும்மா வேற லெவலில் பூஜை பண்ணாங்க. ஏன்னா நம்ம கார் வந்து நம்ம கூட இவ்வளோ பண்ண மாட்டோம். ஏன்னா அவங்க ஒவ்வொன்றும் பார்த்து நம்ம காருக்கு அப்படி பூஜை பண்ணாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துருக்கு. பூஜை பண்ண பிறகு அவங்க வந்து அந்த கீயும் அங்கே கிஃப்ட்டு கொடுத்தாங்க. இப்போ இருந்து இந்த கார் எனக்கு சொந்தமாகுது, அதாவது நம்மளுக்கு சொந்தமாகுது. இது நினச்சாவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முதல் படியாக நம்ம ஒரு கார் வாங்கியிருக்கோம், அதுவும் புது கார் வாங்கியிருக்கோம். நம்ம வாழ்க்கையில் முதல் படி வெற்றிகரமாக முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம கோல் வேறு மாதிரி இருக்கும். அதனால் இப்போ இருந்து நம்ம அதுக்கான படி எடுத்து தான் வைக்க போகிறோம். எங்கள் பரம்பரையிலேயே நான் தான் முதல் கார் வாங்கியிருக்கேன். அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த சந்தோஷத்தை கொண்டாட என்ன பண்ணலாம் பார்த்தா ஸ்வீட் எடு கொண்டாடுன்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. சரி ஓகே சொல்லிட்டு நானும் ஸ்வீட் எடுத்துகிட்டு இங்கே இருக்க எல்லா ஸ்டாஃபுக்கும் வந்திருக்க கஸ்டமருக்கும் நான் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டாக ஸ்வீட் யார் கொடுக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது எங்கள் அம்மா குழந்தையிலேருந்து ஆரம்பிட சொன்னாங்க. அதனால் என் அக்கா குழந்தைக்கும் எங்கள் தங்கச்சி குழந்தைகளுக்கு ஃபஸ்ட்டாக நான் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் அங்கே இருக்க எல்லா ஸ்டாஃபுக்கும் ஒவ்வொருத்தரும் விடாமல் எல்லாத்துக்கும் நான் ஸ்வீட் கொடுத்து தான் கிளம்பினேன். ஸ்வீட்லாம் கொடுத்து முடிச்சுட்டு நாங்களும் வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். முதல்ல எங்கள் அம்மா தான் ஏறணும்னு ஆசைப்பட்டு எங்கள் அம்மா ஏற சொன்னேன். அதுக்கு முன்னாடியே எங்கள் பாப்பா முந்திட்டு போய் உட்காந்துட்டா. சரி பரவாயில்ல நீ ஏறுமா சொல்லிட்டு எங்கள் அம்மா வேற சொன்னேன். ஏன்னா இந்த கார் வாங்குறதுக்கு முக்கியமான காரணம் எங்கள் அம்மா தான். எங்கள் அம்மா காரில் போகணும் ரொம்ப நாள் ஆசைப்பட்டுருந்தாங்க. அதுக்காக தான் இந்த புது கார் எங்கள் அம்மாவுக்காக தான் நான் இந்த காரே நான் வாங்கினேன். இது நான் வெளிப்படையாக சொல்கிறேன். எங்கள் அம்மா சந்தோஷத்துக்காக இந்த நான் கார் வாங்கினேன். அது இல்லாமல் இந்த காரை நம்ம பிஸ்னஸுக்காக யூஸ் பண்ண போகிறோம். பிஸ்னஸுக்காக வாங்கியிருக்கோம். அப்புறம் எங்கேயாச்சும் நம்ம வெளியே போகணும்னா ஃபேமிலியோட ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்காக தான் ஃபஸ்ட்டு கார் இந்த காரை பண்ணது. அதனால தான் இந்த 7 சீட் இருக்கிற இந்த ஈக்கோ மாருதி வேனை நான் வாங்கியிருக்கேன். ஒரு வேளையை நம்ம புது கார் வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக நம்ம ஷோரூமில் இருந்து நம்ம வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு இங்கேருந்து கரெக்டாக 10 கிலோமீட்டர் இருக்குது. அதனால் நம்ம கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். அடுத்து நம்ம எங்கே போகிறோம்னா இங்கே ஒரு கோவிலுக்கு போய் ஃபஸ்ட்டு நம்ம வண்டிக்கு பூஜை போட்டு தான் நம்ம வீட்டுக்கு போகணுமா எங்கள் அம்மா சொன்னாங்க. அதனால் இப்போ நம்ம கோவிலுக்கு போகிறோம். இப்போது
இப்போ நம்ம வண்டிக்கு பூஜை போடுறதுக்கு எந்த கோயிலுக்கு வந்திருக்குன்னா நம்ம வடமதுரை ஈஸ்வரன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். அங்கே வந்தோன்னா நம்ம ஐயர்கிட்ட போய் சொன்னோம், இந்த மாதிரி வண்டிக்கு பூஜை போடணும்னு சொன்னோம். அதனால் நம்ம ஐயர் வந்து பூஜை பண்ணி கொடுத்தாரு, நல்லாவே பண்ணி கொடுத்தாரு. இப்போ நம்ம வண்டிக்கு நல்லபடியாக பூஜை பண்ணியாச்சு. இப்போ நம்ம வீட்டுக்கு கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோட நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள்.